நாமளே விரும்ப மாட்டோம். அதைத்தான் பகவான் சொல்றான். அடிப்படையிலேயே இளமையிலேயே பிடிக்கிறான். உன் கடமையாக செய். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா. அதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? நான் சம்பாதிச்சேன், நான் வாங்கினேன். சொல்லு, நீ கேளு. அந்த பையனை கூப்பிட்டு கேளு. உங்க அப்பா அவர் கடமையை செஞ்சார், உன் கடமையை செய்ய வேண்டாமான்னு கேளு. மௌனமா இருப்பான். அவன் தான் செய்யலையே. கடமையிலேருந்து அவன் நழுவினான்னா அதுக்கு யார் ஜவாப்தாரி? அவன்தான். இதுக்கு இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், கீதைக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை இந்த கடமைக்கு சொல்கிறேன். துரியோதனன் வந்தான் சகாதேவன்ட்ட. நான் ஜெயிக்கணும், நல்ல நாள் குறித்து கூடுன்னா. ஆர்ட்ட விரோதிட்ட. ஜோசியம் தெரிஞ்சவன் விரோதியே வந்தாலும் கரெக்டாக பார்த்து சொல்லணும். டாக்டரும் அப்படித்தான். இப்போ அவன் சகாதேவன் ஒன்னே நாளை பார்த்தான். அண்ணா, மார்கழி மாதம் அமாவாசை என்று களபலி கொடுத்தால் உனக்குத்தான் வெற்றி. வெங்கதிரை திங்கள் ஒன்றிய பகல் இராவினில் களபலி ஊட்டினால் வெற்றி இல்லை என்றான். கிளைஞரை வேறிடாதவன். வில்லிபுத்தூரார். இந்த கதை சொல்றதே வில்லிபுத்தூரார் பாரதத்தில் தான், வியாசரில் கிடையாது. விரோதியை மாற்றான் என்று பார்க்காதவன். கிருஷ்ணர் கேட்டார், என்னைக்கு நல்ல நாள் கொடுத்தேன்னர். அமாவாசை என்னைக்குன்னர். ரொம்ப சந்தோஷம். திரும்பி பார்த்தார் தர்மபுத்திரனை. இனிமேல் சண்டை போட்டு தான் முடிவு தெரியணுமா அப்படின்னார். திரௌபதி அழுதா. அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி அன்னைக்கு உட்காந்தார் தர்ப்பணம் பண்ண. அமாவாசைன்னா தெரிஞ்சுக்கோ, அமாவாசை நாட்டு அமாவாசை. அம்மானா நெருக்கம். அதுலேருந்து வந்த பதம்தான் அம்மா. குழந்தைக்கு அம்மாவுக்கும் நெருக்கம். சந்திரன் பௌர்ணமியிலிருந்து, கலைன்னு பேர் சந்திரனுக்கு. பிரதம த்விதீய திருதிய எல்லாம் சொல்றியே, இந்த 16 கலை. புரியுறதா? பௌர்ணமியிலேந்து தன்னை இழந்து அமாவாசை அன்னைக்கு சூரியனோடு நேருக்கு நேர் இருப்பான். இந்த சந்திரன் நிழல் பூமியில விழாது. புரியுறதா? ஆமாம். அப்புறம் பிரிஞ்சு போவான். ஒன்னாயிடம் சந்திக்கிறான். அது சூரியன் பித்திருக்காரகன், சந்திரன் மாத்திருக்காரகன். அதனால தான் நம்ம அன்னைக்கு தர்ப்பணம் பண்றோம், பித்திருக்களை நினைக்கிறோம். புரிஞ்சதா? ஆமாம். வேற அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ண உட்காந்தார். சாஸ்திரிகள்லாம் சொன்னார், நாளைக்குத்தானே அமாவாசை. இல்லை இன்னைக்குத்தான்னார். பொய்ய 10 தடவை சொன்னா போதும். இவனை நம்பி ஒரு 10 பேர் வந்துட்டான். அவர் சாஸ்திரிகள் பார்த்தார், இவன் நாளைக்கு பண்ணா என்ன, இன்னைக்கு பண்ணா என்ன, தட்சணையை வச்சா சரி. என்ன நாளைக்கு வர பணம் இன்னைக்கு கொஞ்சம் வரப்போகிறது அட்வான்ஸா, அவ்வளோதானே. இவர் தர்ப்பணம் பண்ணுறார். கிரக மண்டலத்தில் அவள் பார்த்துண்டா, நாளைக்கு தானே அமாவாசை, ஏன் கிருஷ்ணன் இன்னைக்கு பண்ணுறான்னு. சூரிய சந்திராள் வந்தா. தடுக்கிறதுக்கு ஒத்த வந்தா போகிறதோ, 2 பேரும் வந்தா. கிருஷ்ணர் கேட்டார், அமாவாசைனா என்னன்னு கேட்டார் அவள்கிட்ட. சந்திரனாகிய நான் என்னுடைய கலைகளை இழந்து சூரியனோடு என்னைக்கு ஐக்கியமாறேனோ அன்னைக்கு தான் அமாவாசை. இதை நான் மறுக்கலையே. இப்போ 2 பேரும் நேருக்கு நேரம் தானே சந்திச்சுருக்கள், இன்னைக்கு தான் அமாவாசைன்னர். அவன் நினச்சா அமாவாசையும் மாற்றுவான், ஆளையும் மாற்றுவான். புரியுறதோ? நம்ம கையில் இல்லை. இது எப்பவும் பண்ண மாட்டான், அதையும் தெரிஞ்சுக்கோ. அவன் ஏன் இப்போ பண்ணான்? சகாதேவன் என்ற பக்தன், நல்ல கேளு காது கொடுத்து, துரியோதனன் விரோதி என்று பார்க்காமல் தன் கடமையை செய்தான். அவன் செய்த கடமைதான் பகவானை மாற்ற வச்சது. புரிஞ்சதா உங்களுக்கு? நீ கடமையாக செய்தால்
உன் பிள்ளை பொண்ணு சொன்னதை கேட்பா. எப்போ கேட்கலையோ நீ தலையெழுத்தேன்னு பண்ணியிருப்ப, பிரியம் இல்லாமல் பண்ணியிருப்ப, உன் கடமை இல்லாமல் உங்களுக்கே நான் இழவை எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்ப ஒரு நாளாவது. புரியுறதா உனக்கு? அப்போ அதுதானே பிரதிபலிக்கும். சொல்லு, எது நம்மள்கிட்ட திரும்பி வரும்? நம்ம எண்ணம் தானே சார். நீ அந்த பையனையும் பொண்ணையும் வளர்க்கறது நம்ம கடமைன்னு செய், அவள் திருப்பி செய்வா. புரிஞ்சுதா? இப்போ பல குடும்பத்தில் ஏன் திருப்பி செய்யலை? கடமைன்னு செய்யலை. நான் தானே உங்களுக்கு கொட்டுறேன் அப்படின்னா போச்சு. ஒரு நாள் சொன்னாலே போச்சு போச்சு. எல்லா ஆம்பளையும் சொல்கிறான், கூட்டத்தில் இல்லை உள்ளேங்காத. ஆமாம், எல்லா ராத்திலையும் சொல்கிறான், எல்லா ராத்திலையும் சொல்கிறான். அப்புறம் எப்படி புள்ள கேட்பா? பொண்ணு எப்படி கேட்பா? இட் இஸ் அவர் டியூட்டி. புரிஞ்சுதா உனக்கு? ஆமாம், நீ அதான் இப்போ சொன்னேன், செத்த முன்னால் எதிர்பார்க்காதே, கடமையாக செய். அதையும் நல்லா செய். இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் பாரு, நான் வசதி இல்லாதவாளுக்கு கொடுக்குறேன் திருமங்கல்யம், புடவை, வேஷ்டி எல்லாம். தெரியுமா? திருமங்கல்யம் 1 பவுனில் தான் பண்ணுறேன், 1/2 பவுன் கிடையாது. என் ஆத்துக்காரி சொன்னால் 1/2 பவுனில் பண்ணால் வளைஞ்சுரும். 1 பவுனில் பண்ணுறதுன்னா பண்ணுங்கோ, இல்லைன்னா ஏற்றுக்காதீங்கோ. அப்புறம் கூரைப்புடவை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறேன் தெரியுமா? 25,000 ரூபா. என் பொண்ணுக்கு எப்படி வாங்குறேனோ அப்படி தான் வாங்குறேன், என் பொண்ணா பாவிச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், முகூர்த்த வேட்டி இன்றைக்கி வாங்கியிருக்கேன், நேற்றுக்கு 6,000 ரூபா, 9,500. தெரியுமா? இப்போ நான் 7 பேருக்கு தரேன். இப்போ இந்த ஆகஸ்ட் 29 கொடுத்தாச்சு, செப்டம்பர் 4 கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது எனக்கு பெண்டிங்கில் இருக்கிறது அக்டோபர் 24. புடவை வேஷ்டிலாம் கொடுத்துட்டேன், திருமங்கல்யம் பண்ணணும். அப்புறம் நவம்பர் 23 2 பேர். அதுக்கப்புறம் இவா வந்திருக்கா நவம்பர் 27. இவாளை எனக்கு தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? இவாளை நான் பார்த்ததில்லை. இவாளை ஒருத்தர் சொன்னான், வேஷ்டி புடவை. இவாளை எனக்கு ஒருத்தர் சொன்னா, அவாத்து சாஸ்திரிகளையும் விசாரித்தேன். தெரியணுமே எனக்கு, அவ வசதி இல்லாதவன். ஓ, தாலி முடிகிறவளுக்கா? இது பாருங்க, ஒருத்தர் வந்து கொடுத்துருக்கா. தாலி முடிய நாத்தனார் இருக்காளா? வாத்த அவளுக்கு வச்சு கொடு. வா இங்கே வா, இங்கே வா, இதை கொடு. இந்த இது எங்கே? சுமங்கலி சாமான். வா வாங்கோ. அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறார், இந்த பொண்ணோட அப்பா. இப்படி வா, மேடைக்கு வா, பொண்ணு வா, அதை எடு, அந்த புடவை எடு. இப்போ யாரோ கொடுத்துருக்கா. யார் கொடுத்தா? கூட்டத்தில் கொஞ்சம் கை காமிங்க. யாரு? அந்த மாமி இல்லையா? சரி, ஒரு பட்டு புடவை கொடுத்துருக்கா. சந்தோஷம். இங்கே கூட இல்லை பாருங்க, கூரை புடவை பாரு. நான் உங்கள்கிட்ட பணம் கேட்குறேன்னா ஏன் கேட்குறேன்னு தெரிஞ்சுக்கோ. 25,000 பர்ச்சரிங்கார். பாருங்கோ, பர்ச்சரிங்கார் உங்களை தான். இது எப்படி நிமிஷம் அப்படியே போடு. இதை பாருங்க, பார்த்தல? ஆமாம், இப்படி தானே எடுப்பாள் உங்காத்து பொண்ணுக்கு? அப்படி தான் எடுத்துருக்கேன். பார், வேஷ்டியை பார், 9,5 மைல்கண் முகூர்த்த வேஷ்டி. ஹோல்சேல் கடையில் 6,000 ரூபா. நீ போய் ரீட்டைல் கடையில் கேட்டேன்னா கூட சொல்லுவான். ஆனால் எனக்கு கன்செஷனில் கொடுத்துருக்கா. புரிஞ்சுதா? 30% எனக்கு தள்ளுபடி. கோயம்புத்தூர் தாரகராம் சில்க் ஹவுஸ், ராம்நகர், அங்கேருந்து வரவழைச்சேன். நான் பல இடத்துல வரவழைப்பேன். காரைக்குடியில் ஒரு செட்டியார் இருக்கார், எனக்கு தறி போட்டு கொடுப்பார்.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கா நாராயணர் ஜவுளி கடை, அவளும் எனக்கு கன்செஷன் தருவா. நான் கொடுக்குற ரூபா தான், என்னால் இவ்வளவு தான் முடியும், இதுக்கு மேலே முடியாதுன்றுவேன். சரியும்பா, எல்லாரையும் மிரட்டின்னு இருக்கேன். ஆமாம்மா, இது அம்மா, ஏன்னா எனக்கு எங்கிட்ட பணம் வேணுமே, நான் இவ்வளோ தான் தர முடியும். மணச்சநல்லூரில் எங்கள் தாயதிக்காரன் நகை கடை வச்சுருக்க, ஆசாரி வச்சு பண்ணுறா, எங்கிட்ட கூலி சேதாரம் வாங்க மாட்டா. ஒரு பவுனுக்கு 72,000 ரூபாய். இப்போது அந்த 72,000 மட்டும் கொடுப்பேன். அவள் திருமங்கல்யம் பண்ணி கொடுப்பா. அதை நான் எங்கள் ஊரில் ருக்மணி கல்யாணம் போதோ இல்லை எப்போ அவள் கல்யாணம் வசதி, இப்போ பாருங்க இவள் அங்கே வர முடியாது, அதனால் இங்கே வச்சு தரேன். சரி, இங்கே ஏழலாம் உங்கள் கையால் கொடும், அதெல்லாம் என்ன இருந்தாலும் நீர் பெரியவர், பெரியவா. இந்த கமிட்டி நிர்வாகம் பண்ணுறேன். நவம்பர் 27 கல்யாணம், திருமங்கல்யம் பண்ண சொல்லிட்டேன். நவம்பர் 1, 2 எங்கள் ஊரில் ருக்மணி கல்யாணம், துளசி கல்யாணம், அங்கே வச்சு எடுத்துன்னு வருவேன். இந்த இங்கே இருக்குது, தட்டு இருக்குது, இந்த வெத்தலை பாக்கு பழத்தை எடுங்க. இது வேறு ஒருத்தர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதனால் தனித்தனியாலாம் கொடுக்காதீங்க. அந்த மாமி கொடுந்துட்டா பரவாயில்ல, பணத்தெல்லாம் கொடுக்காதீங்க, எங்கிட்ட கொடுங்க. நான் பணத்தை கொடுத்துருக்கேன், புரியுறதா? ஆமாம், ஆல் ஆஃப் யூ கிவ் மீ. பாடி எடும், குஞ்சவர்த்தி எடும் எனக்காக. நீங்கள் கொடுங்க உங்கள் கையால். இந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணு. இந்த பாருங்க, தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. இந்த வச்சுக்கோ, வாங்கிக்கோ வாங்கிக்கோ, சேவிச்சு வாங்கிக்கோ. மாமா சேவி, பெரியவர் சேவி, இப்படியே சேவி சேவி. இந்த பெட்டியில் வச்சுக்கோ, அதை வாங்கிக்கோ. பெட்டி அங்கே பேக் பண்ணிக்கோ. கூடுவாஞ்சேரி போகணும். என்ன இதில் வந்தேன்? பஸ்ஸில் கிளம்பும்போ. சரி, ஜாகிரதை. ஏன்னா கூடுவாஞ்சேரி. நீங்கள் இந்த செகரட்ரி நடத்துகிறேன். என்ன நாளைக்கு இந்த மண்டபத்தில் வேலை செய்கிறவாளுக்கு, வேலை செய்கிற ஆம்பளை பொம்பளைக்கெல்லாம் புடவை வச்சு தரப்போகிறேன், புரியுறதா? நம்ம எல்லோரும் எந்திரித்து போனோன்னு நாளை ஃபங்க்ஷனுக்கு சேரெல்லாம் எடுத்து போடுறா, புரியுறது? நம்ம தான் செய்யணும். நாளைக்கு வாங்கிட்டு வர போகிறேன் புடவை வெட்டி, அவளுக்கு வச்சு தர போகிறேன். வச்சுக்கோ, இந்த பெட்டியில் வச்சுக்கோ, பெட்டியை எடுத்துக்கோ, இங்கே வச்சுக்கோ. சந்தோஷம். இவா சொல்லி தான் அவளுக்கு தரேன். இவா யாருன்னா தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு பெரிய உபன்யாசம் இருந்தார். அபிராமபுரத்தில் குருகுலம்னு இருக்குது. அவள் நாட்டு பொண்ணோட அக்கா. அவரை அந்த நாளில் இப்படி தான் மேடையிலேயே கொடுத்துருவார். எங்கள் அப்பா அவரை கதை வச்சு 1940 10 நாளைக்கு 500 ரூபா, 40 மேடையிலேயே 500 ரூபாயும் கொடுத்து விட்டார். கல்யாணத்துக்கு, பூணலுக்கு, வேட்டி, புடவை எல்லாத்தையும். அவர் சிஷியன் தான். மெட்ராஸுக்கு அவருக்கும் மாமிக்கு டிக்கெட் வாங்கினான். எங்கள் அப்பா சொல்லுவார், நிறைய வரும், தேதியூர் மாதிரி கொடுத்துரும்பர், கையில் வச்சுக்காதேம்பர். ராமச்சந்திர ரகுபீரா ராமச்சந்திர ரணதீரா, அந்த பெட்டியில் வச்சுருங்க. நீ இந்த கூரைப்புடவை கட்டின்ட்டு கல்யாணத்தை அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, சரியா? வாட்ஸ்அப் பண்ணு. சரி. பகவான் கீதையில் சொல்கிறான், எல்லாருக்கும் எல்லா குணமும் போயிடும், கருமித்தனம் போகாது. உங்களை அதுக்கு தான் கொடுங்கோங்கிற. பார்த்தீங்களா? இது மாதிரி நான் வருஷத்துக்கு 30-40 பேருக்கு செய்கிறேன். புரிஞ்சுக்கோ. என் கையில் எதையும் வச்சுக்கவே மாட்டேன். நீ என் கையில் கொடுத்தேன்னா இந்த மாதிரி சத்துக்குத்தான் போகும், புரிஞ்சுக்கோ. நான் கோவிலுக்கெல்லாம் உண்டியலில் போட மாட்டேன், குறுக்கள் பட்டருக்குத்தான் போடுவேன். புரிஞ்சதா உனக்கு? இன்னொன்று வச்சிருக்கோம், கட்ட வச்சு தெரிஞ்சுக்கோங்க. கடமையாக செய். இப்போ கொடுத்தேன் பாரு, எனக்கு அவளை பார்த்ததே கிடையாது, தெரியவே தெரியாது. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன்.
தெரிஞ்ச வாழ்க்கைன்னு வருது, அது அப்புறம் தெரியாத வாழ்க்கைன்னு வருது. தெரியுமா? எங்கள் ஊரில் பஜனை படத்தை பெருக்கிற அவ பொண்ணு கல்யாணமா நவம்பர் 23 வாங்கி அனுப்பிச்சுட்டேன். பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை, திருமங்கலையில் மோதிரம் வேணும்னு இருக்கு பண்ண சொல்லிட்டு. ஆமாம், கொடுங்கோ, எல்லாருக்கும் கொடுங்கோ, யாரும் இல்லைன்னு சொல்லாதே. பகவான் அதைத்தான் சொல்கிறான், கடமையாக செய். இப்போ ஒருத்தருக்கு நான் இப்போ சொன்னேனே, இவ யாரும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான்னு. ஆனால் இப்போ நான் செஞ்சதுக்கு புண்ணியம் உண்டே பலன். அது நான் இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்குற போது யாரோ கொடுக்குறான். புரிஞ்சுனியா நீ? கடமைக்கு எப்பவுமே பலன் உண்டு, பலனை எதிர்பார்க்காதேங்கிறான். பலன் உண்டு. 25 வருஷத்துக்கு முன்னால் பஜனை மடத்தை நான் இடித்து ஒட்டணுங்கிற போது செங்கல்பட்டில் ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் முதலாளி நான் 25,000 தரேன்னர். சரின்னு இருந்தேன். எனக்கு வரல அவர்கிட்டேருந்து பணம். அவர் நம்பரை விட்டுட்டேனோ, கேட்கல அவராக கொடுக்கட்டும்னு விட்டு. எனக்கு தெரியாது, அவர் காலமாயிட்டார். அவர் காலமாகிறதுக்கு 2 நாள் முன்னால் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லியிருக்கார். திருச்சி கல்யாணராமன் சுவாமிகிட்ட நான் சொல்லியிருக்கேன், வருஷம் ஆயிடுத்து, என் உயிர் போயிடும், நாளைக்கு அவர்கிட்ட 50,000 கொடுத்துருன்னு இருக்கார் ஒய்ஃப்கிட்ட. எனக்கு இது தெரியாது. இந்த ஃபோன்லாம் மாற்றினதில் அவர் நம்பர்லாம் விட்டுட்டேன். ஆமாம், முதல்ல வச்சுருந்த ஃபோன்லாம் ஹேண்ட்செட்லாம் மாறுறதில்ல, அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் இப்போ தான் தெரியறது. அதுவே எனக்கு தெரியாது, என் பொண்ணு தான் பண்ணி தருவா. எல்லாத்தையும் பிடிஎஃப்பில் ஏற்றி என்னவோ சொல்லி அதை இதுலேருந்து மாற்றி அப்புறமா அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது. இன்னைக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காரன் ஒய்ஃபு திருச்சி மணச்சநல்லூர் போய் பஜனை மடத்தை சேவிச்சுட்டு அங்கே இருக்கிற எங்கள் தாயதிக்கார பையன்ட்ட 50,000 ரூபாய் வச்சு நமஸ்காரம் பண்ணி அண்ணாட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. யார் இதை நடத்துகிறா? பகவான். தெரிஞ்சுக்கோங்க, நான் இதை நினச்சி கூட பார்க்கல. புரிஞ்சுக்கோங்க, அடியேன் பிரதிபலன் பார்க்காம செய்கிற காரியத்தினால வருது. தெரிஞ்சுக்கோங்க. அவன் அங்கேருந்து எங்கள் தாயதிக்கார பையன் கண்ணில் தண்ணி விடுறான். என்னன்னா, அவ வாங்கின கடனையே தரமாட்டேங்கிறான். உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ராமநாமா, நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுற கைங்கரியம், உண்மை சத்தியம் வந்து கொடுத்துட்டு போகிறான்னா அப்படிங்கிற. தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்காரியத்தில் ஈடுபடுங்கோ, அதையும் கடமையாக செய். எதை செஞ்சாலும் கடமையாக செய். நம்மளோட கடமை. குலதெய்வத்தை கும்பிட்றியா? கடமை. உனக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, அப்பா அம்மா கும்பிட்டா, தாத்தா பாட்டி கும்பிட்டா, அதுக்காக போ. அம்மா உனக்கு பிரியமே இருக்க வேண்டாம், பக்தியே வேண்டாம் சார், சும்மா போய் நில்லு. நீ போக போகவே பக்தி வருமே. புரிஞ்சதை நான் சொல்கிறத? நம்ம கடமையாக செய்யவே அதைத்தான் சுவாமி சிவானந்தா சொல்கிறாருன்னு சொல்லிகிட்டே இருக்க. டிவோஷன், டெடிகேஷன், இன்வால்மெண்ட். டெடிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். டிவோட் பண்ணு. பகவான் எல்லாத்தையுமே டியூட்டி. உத்தியோகத்துக்கு போறியா? டியூட்டி. சம்பாத்தியம் பண்ணி கொண்டுறியா? ஆதிகாரி குழந்தைய வளர்க்கறது டியூட்டி. நீ டியூட்டியா செய்யவே பிரியம் வரும். இப்படி கொடுக்குற போது காலில் கஞ்சியை கொட்டின்னு கேட்குறா. ஆமாம், எங்கள் ஊர் பையன் சொல்கிறான், நகை பண்ணுற பையன், ஏன்னா கொடுத்தாச்சு சொல்லுங்களே, மனசு கேட்கல. அவள் என்கிட்ட கண்ணில் ஜலம் விடுற போது மனசு கேட்கலையே. போன வருஷம் ஆதம்பாக்கத்தில் கதை, 2 வருஷம் முன்னால் ஒருத்தர் சமயக்காரர்
பார்த்து மாமி பேசுகிறா, என் பொண்ணுக்கு கல்யாணம் February 22, 12ஆம் தேதி கேட்குறா. யூ சி, they asked me on 12th February for 22nd February. என்ன வேணும்? திருமங்கல்யம் சொல்லிட்டேன், எனக்கு பட்டு புடவை வேஷ்டி எல்லாமே வேணும். ஓ, என் பொண்ணு பேசுகிறேங்கிறா இப்படிங்கிற பொண்ணோட அம்மா. அந்த கல்யாண பொண்ணு பேசுகிறா, பேசலை, அழுதா, ஓன்னு அழுதா. அழாதே, பொன் குழந்தை அழப்படாது, அழாமல் சொல்லும், அம்மா எனக்கு ஒன்றுமே நகையே போடலை மாமா, ஏதாவது எனக்கு பவுன் போடுங்கோங்கிற குழந்தை. சரி, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் சொல்கிறேன். ஆத்துக்காரியை பார்த்தேன், நம்ம நகை கடைக்கு போவோமா, 3 பவுன் செயின் பண்ண. ஆத்துக்காரி சொல்கிறா, செயின் போடுறேன்னா 3 பவுன் போடணும், இந்த 1 பவுன்லாம் கூடாதுங்கிறா. அவ போடுறேன், 3 பவுன் போடுவோம், கடைக்கு போவோமா? வேண்டாம். ஏன்? கூலி சேதாரெல்லாம் போடுவாள். மணச்சனுள்ள சொல்லி கொண்டு வரத்துக்கு ஆள் இல்லை, 1 வாரத்தில் கொண்டுறணும். நான் ஆத்துக்காரியை பார்த்தேன், எப்படி கொடுக்கறது, குழந்தை அழறா, வாங்க உபன்யாசத்துக்கு போவோம் அப்படிங்கிற. பார்த்து, என்ன சொல்கிற? என் கழுத்தில் 3 பவுன் செயின் இருக்கு, குழந்தைக்கு போட்டுருவோம்னா. ஆத்துக்காரி தெரியுமா, மேடையில் கூப்பிட்டு வா, அன்றைக்கே போட்டுட்டு. இப்போ எனக்கு கான்ஷியஸ் ப்ரிக் பண்ணிட்டு, ஐயோ ஆத்துக்காரி போட்டுட்டு, அடுத்த மாதமே சம்பாவனை வந்தோடனே 3 பவுன் பண்ணி போட்டுட்டு. புரியுது, நாட்டையும் கடன் படக்கூடாது. பிச்சை எடுக்கலாம், உங்கள்கிட்ட எடுக்கிறேனே டெய்லி. பிச்சை எடுத்தோம்னா அந்த சொத்து நமக்கு. கடன் வாங்கினேன்னா திருப்பி தரணும். பிச்சைக்காரன் வசதியா, கடன்காரன் வசதியா? பிச்சைக்காரன் தான் வசதி, தெரியுமா உனக்கு? இதில் தெரிஞ்சுக்கோ வேடிக்கை, நம்ம எல்லாருமே பிச்சைக்காரன், தெரியுமா உனக்கு? ஆமாம், ஒருத்தன் வக்கீல் பிச்சைக்காரன், ஒருத்தன் இன்ஜினியர் பிச்சைக்காரன், ஒருத்தன் டாக்டர் பிச்சைக்காரன். புரியுறத? நம்ம எல்லாரும் பிச்சைக்காரன். பகவான் ஒருத்தந்தான் பணக்காரன், அவனே வாமனனா போய் பிச்சை எடுத்தான் மகாபலிகிட்ட. இப்போ கர்ணன்ட்ட எடுக்க போகிறான் நன்னிக்கு, அதை பார்க்க போகிறோம். பகவானே பிச்சை எடுத்தான். அதனால் நீங்கள் திருச்சி கல்யாணராமன் வில்லி பாரதன் சொல்லுவார்னு போடுறா. கம்பர இது காஞ்சி காமகோடி பீட ஆஸ்தான வித்வான் கலைமாமணி, ஐயோ போடுறா. கல்யாணராமன் வந்து பிச்சை எடுப்பார்னு போடணும். வில்லி பாரதன் சொல்லி பிச்சை எடுப்பார். அவன் என்ன பண்ணுறான், மாம்பழம் ஸ்டேஷனில் உட்காந்து ஹார்மோனியம் வச்சுட்டு தபேலா வச்சுட்டு இறைவனிடம் கையேந்துங்க. கல்யாணராமன் மைக்க வச்சு கேட்குறேன், நீ ஆஃபீஸில் போய் கேட்குற அதானே, சொல்லு. நான் ஒரு பெரிய பணக்கார பிச்சைக்காரனோட காரில் போனேன். காரில் போகிற போது சிக்னலில் பிச்சை எடுத்தான். என்ன சிக்னலெல்லாம் எடுக்கிறான்னா, உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வாயை முடின்னு வாங்கன்னு. நான் 10 ரூபாயை போட்டேன். ஒரு எனக்காக 10 ரூபா போட்டேன். சிக்னலில் வண்டி நின்றுருக்கு. அவர் ஃபோன் பண்ணார் யாருக்கோ, நீங்கள் செக்கை அனுப்பிச்சுருங்கோ, நான் நாளைக்கு கொரியர் பண்ண சொல்லிடுறேன் ப்ராடக்ட்டுன்னு பேசி முடிச்சார். இப்போ நீ ஃபோனில் என்ன பண்ணேன்னு கேட்டேன். பிச்சை தானே எடுத்த, நீ ஏசி காரில் உட்காந்து ஃபோனில் பிச்சை எடுக்கிற, அவன் வெளியில் நின்று எடுக்கிறான், உனக்கு அவனுக்கு என்னடா வித்தியாசம்னு கேட்டேன். அந்த பணக்காரன் அங்கேயே அழுதார். சேவிச்சர், சொல்லு,
நம்ம எல்லாரும் பகவான்கிட்ட தான் கேட்குறோம், பகவான் தான் கொடுக்குறான். இவ்வளவு ஜீவனுக்கும் படி அளக்கிறானே சார், சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் அளக்கிறான் சார். படிக்கிறீங்களே ராமாயணத்தில், சகல ஜீவ சம்ரக்ஷகர் ராம், படிக்கிறீங்களே, சகல ஜீவனையும் ரட்சிக்கிறான் சார். அவன் கடமையை செய்கிறான். அந்த சப்ஜெக்டுக்கு வரேன். பகவான் கடமையை செய்யணும்னு சொல்கிறானே, அவனோட கடமை எல்லா ஜீவன்களையும் ரட்சிக்கணும். ரட்சிக்கிறான் பார்த்தியா? அவா பண்ண புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப சம்பளத்தை கொடுக்குறான் பார்த்தியா? அவன் ஒன்றை கடன் வாங்க சொல்லலையே. நான் கடன் வாங்கி செய்ய மாட்டேன், எல்லாரும் கொடுக்குறா செய்யறேன். எங்கள் ஊரில் வந்து பாரு, ருக்மணி கல்யாணத்துக்கு வாங்கோ. நவம்பர் 1, 2, 3ஆம் தேதி துளசி கல்யாணம். உடையாளூர் கல்யாணம் தான் பஜனை. 97 அவனை கூட்டின்னு போனேன். தெரியுமா உங்களுக்கு? 97 உங்களுக்கு உடையாளூர்லாம் தெரிஞ்சிருக்காது, அவனை ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போது தெரியுங்க அதே கூட்டத்தில். ஆமாம், என் பஜனை மடத்துக்கு கூட்டின்னு போகிறவோ ஒருத்தருக்கும் தெரியாது. அவனுக்கு அன்றைக்கி 2500 ரூபா சம்பாவனை, 1200 ரூபா பஸ்ஸுக்கு. இன்றைக்கி நானே 70,000 தரேன். அவனும் வளர்ந்தான், நானும் வளர்ந்தேன். ஆமாம், அவனுக்கு வேஷ்டி புடவை, அவன் கோஷ்டிக்கு. இந்த வருஷம் எனக்கு என்னவோ இந்த கடிகாரம் கொடுக்கணும்னு ஆசை வந்தது. அமேசானில் ராமர் படம் போட்டு தோணித்து 12 கடிகாரம் வரவழைச்சிட்டு, தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு தரப்போகிறேன், அவன் கோஷ்டிக்கு. என்னவோ தோணுனதை செய்வேன். நான் ஒரு கிறுக்கு பையன். வேஷ்டி புடவை எல்லாம் கொடுக்குறேன். அவனுக்கு எப்படி வாங்குறேனோ அதே வேஷ்டி புடவை கடிகாரம் எல்லாம் எங்கள் ஊரில் மைக்கு வைக்கிறவனுக்கும், சமயக்காரனுக்கும், எங்கள் ஆற்றுல பாத்திரம் தேய்க்கிறவனுக்கும் நோ டிஃபரன்ஸ். எங்கள் ஊரில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, எங்கள் பஜனை மடம் ஏன் வஸ்தின்னு, திருவள்ளரேன்னு பக்கத்தில் க்ஷேத்திரம். அங்கே இருக்கிற பெருமாள் தாயாரோட ஸ்ரீரங்கம் போயிட்டு ராத்திரி 1 மணிக்கு என் பஜனை மடத்துக்கு வருவா. மண்டபப்படி தெரியுமா? 25 வருஷம் முன்னாலேயும் கொடுத்தேன், இப்போது 3 வருஷம் முன்னால் கொடுத்தேன். 100 பேர் வருவா. தோளில் தான் ஏழை பண்ணுவா, வண்டியில் இல்லை. திருவள்ளரையிலேருந்து ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்துலேருந்து திருவள்ளரை தோளில் வச்சுன்னு வருவா. ஸ்ரீபாதந்தாங்கி, பட்டர், நாதஸ்வரம், நாவிதர் எல்லாரும் வருவா. எல்லாருக்கும் வேட்டி புடவை கொடை பாயி பாதுகை சம்பாவனை. 108 பேருக்கும். தெரிஞ்சுக்கோ. 2 வருஷம் முன்னால் பண்ணேன். வருஷமும் என்ன எல்லாருக்கும் சம்பாவனை. கேட்குற ரூபா தெரியுமா? மற்ற இடத்துலலாம் பெருமாள் மண்டபப்படியில் 5 நிமிஷம்தான் நிற்பர், அதுக்கு மேலே நிற்க மாட்டா. என் பஜனை மடத்தில் 1/2 hour நிற்பா. தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? இந்த பட்டாச்சாரியார் என் கிளாஸ்மேட்டு. ஆமாம், பெருமாளை விட பட்டர் தெரியும். ஆமாம், கொண்டு வந்து பெருமாளை ஏழை பண்ணிடுவார். பெருமாளையும் தாயாரையும் 1 மணிக்கு, அப்புறம் 1:30க்கு தான் கிளப்புவா. மறுநாள் கருட சேவை. நான் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துப்பேன். சக்கரை பொங்கல் நைவேத்தியம் வரும், நான் புளியோரை தயிர் சாம் பண்ணுவேன். அந்த பொண்ணு தாயார் பிறந்தான் வரா, அதனால் அன்றைக்கி பூசணிக்காய் கூட்டு பண்ணுவோம். தெரிஞ்சுக்கோ, பொன் பிறந்தான் வந்தால் பூசணிக்காய் கூட்டு பண்ணணும். தெரியாதவா தெரிஞ்சுக்கோ. ஆமாம், பட்டாச்சாரியார் 1:20 ஆன உடனே என்னை கூப்பிடுவார். சுவாமி, நாளைக்கு கருட சேவை, நாங்கள் போகிறதுக்கே 4 மணி ஆகிடும், உத்தரவு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறார். தளிகை எடும் அப்படிங்கிறார். தளிகை எடுப்பார். ஆம்பளைகளுக்கு தான் சடாரி தீர்த்தம் வாங்கிப்பேன், எல்லாருக்கும் மூளை கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வச்சுட்டா கிளம்பிடுவா. எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் கொடுத்தாச்சு சுவாமி, நீர் முன்னால் வரும் பரிவட்டம் கட்டி சடாரி வைப்பர். பட்டர் கேப்பர் அடியேன்னு, சுவாம உத்தரவு கொடுக்கணுமே அப்படிம்பர். ஏழை பண்ணும் அப்படிம்பேன். அப்புறம் தான் தெரியுமா காரணம் யார்? புண்டரீகாட்சன்.
எங்கள் பஜனை மடம் தமிழ்நாட்டிலேயே திவ்ய தேச பெருமாள் ஏழ்ற ஒரே பஜனை மடம் அடியேன் பஜனை மடம் தான். தைரியமாக சொல்லுவேன். திவ்ய தேச பெருமாள் 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. திருவள்ளரை, பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அந்த ஊரில் தான் ஆச்சாரிய புருஷாலாம் அவதாரம் பண்ணியிருக்கா ஸ்ரீ வைஷ்ணவத்தில். தெரிஞ்சுக்கோ. எதுக்கு சொல்கிறேன்? கடமையாச்சு, எல்லாத்தையும் கடமையாச்சு. ஆமாம். என்னை எல்லாரும் கேட்பா, உங்களுக்கு சேர்த்துக்கலையா, பிற்காலத்துக்கு வேணாமா? சின்ன வயசுலேயே கேட்பா, பிற்காலம் என்னடா, நிகழ்காலத்தை பாரு. பிற்காலம் என்ன, வரட்டுமே. நீங்கள் எல்லாரும் தப்பாக போயிரு, நாளைக்கு உடம்புக்கு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு. எதுக்கு வரணும் சொல்லு, எதுக்கு வரணும்? சரி சேர்த்துக்கோ, அதை சேர்த்துக்கிறத சேர்த்துக்கோ. ஆறுவேன், நான் சேர்த்துக்கலை. ஆனால் பைபாஸ் சர்ஜரி நடந்தது. ஆமாம், மாப்பிள்ளை தான் செலவழிச்சார். நீங்கள் நிம்மதியாக படுத்துக்கோங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? சொந்தக்கார தெரிஞ்சவா எல்லாரும் டேபிளில் கொண்டு வந்து பணம் வச்சுட்டா. அதில் வேடிக்கை என்ன தெரியுமா? உபன்யாசத்துக்கு போனால் கூட அவ்வளவு சம்பாவனை வராது. ஆப்ரேஷனுக்கு தான் சம்பாவனை நிறைய வந்தது. இதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன், எல்லாத்தையும் கடமையா செய். வள்ளுவரும் அதைத்தான் சொல்றார். டியூட்டி, பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். ஆம், பகவான் என்ன சொல்றான்? நாமாவை சொல், வினாடிக்கு வினாடி எவனொருவன் என் நாமாவை சொல்லுகிறானோ அதையும் கடமையா சொல்லு. காத்தால எழுந்திருந்தவனோ குளிக்கணும், ஹரே ராமா சொல்லணும், பாசுரம் சொல்லணும், சந்தியாவந்தனம் பண்ணணும். நீ சாஸ்திரத்தை சந்தியாவந்தனத்தை கடமையா செய். அதுதான் சாஸ்திரம். ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, சந்தியாவந்தனம் செஞ்சதுனால புண்ணியம் கிடையாது. தெரியுமா? ஆனா செய்யலேனால் பாவம். எப்படி லாக் பண்ணிட்டார்? அப்ப என்ன அர்த்தம் சார்? இப்போ நம்ம செய்யறோமே புண்ணியம் கிடையாதா? உண்டு. முதல்ல தெரிஞ்சுக்கோ, நீ செஞ்சுட்டேனால் பாவம் வராது. அப்ப பாவம் வராததே புண்ணியமே.